இந்த 2 வேர் கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. நீங்களே நினைச்சாலும் பணம் வருவதை தடுக்கவே முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. இன்றைய தினமே இந்த வேரை எடுத்துக்குங்க. எப்போ உங்களுக்கு இந்த பதிவு கண்ணுல படுதோ அப்பயே இந்த வேரை எடுத்து வச்சுக்குங்க. நித்யானந்தகரி வராபயகரி. இந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பூர்ணிமா நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு நீங்கும், செல்வ வளம் பெருகும். ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்பாளை வழிபடலாம். பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால சிவனை, முருகனை, விஷ்ணுவை, இப்படி அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வணங்குவதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னா இந்த குரு பூர்ணிமா, ஆடி பௌர்ணமி நாள் தான். இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் 2 தினங்களும் செய்யலாம். ஜூலை 28ஆம் தேதியும் செய்யலாம், ஜூலை 29ஆம் தேதியும் செய்யலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையே உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. இரவு 7:32க்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:58, அதாவது 9 மணி வரையும் இருக்குது. அதனால் நீங்கள் ஜூலை 28ஆம் தேதியும் செய்யலாம், ஜூலை 29ஆம் தேதியும் செய்யலாம். இந்த 2 நாட்களுமே பார்த்திங்கன்னா இந்த நேத்திரம், ஜீவன் இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நேத்திரங்கிறது குருட்டு, ஒரு கண் அப்படின்னு இருந்தால் அது ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படலை, அதாவது பரிகாரம் செய்வதற்கு. ஜீவன் அப்படிங்கிறதும் முழு வாழ்க்கை அப்படின்னு இருக்கு பாருங்க. அரை வாழ்க்கைன்னு இருந்தால் அது அவ்வளவாக சரியாக இருக்காது. ஆனால் இந்த நாளில் நேத்திரம் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்குது. அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். ஆனால் இரவு 7:32க்கு பிறகு தான் செய்யணும். 8 to 9 செவ்வாய் ஓரையில் நீங்கள் ஜூலை 28ஆம் தேதி செய்யலாம். அதே போல் புதன்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் இரவு 8 to 9 இருக்கு இல்லையா, புதன் ஓரை, அந்த நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். இல்லை ராகுகாலம், யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்தது, ஹயக்ரீவருக்கு உகந்தது, குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுனால குருவுக்கு உகந்தது, அதாவது மகான்களுக்கு உகந்தது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். சரி, இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதற்கு குப்பமேனி வேர் தான் முக்கியமான வேர். இந்த குப்பமேனிங்கிறது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். கிடைக்காத இடமே இருக்காது. எவ்வளோ பெரிய டவுனில் இருந்தீங்கனாலும் ரோடு ஓரத்தில் இந்த குப்பமேனி வேர் கிடைக்கும். இதை பறித்து கொண்டு வாங்க. இதை என்ன பண்ணணும், நல்ல தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போன பிறகு அதை ஒரு கல்லை வச்சு நல்லா குத்தி அப்படியே அந்த வேரை மட்டும் எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த செடியை பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிக்கணும். இதை பல பதிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே நீங்கள் இந்த செடியை பறிக்கக்கூடாது. மொதல் நாளே நீங்கள் என்னைக்கு பரிகாரம் செஞ்சாலும் மொதல் நாளே பறிச்சுட்டு வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செடியை பறிக்கும்போது மூலிகை சாபம் நசி நசின்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, என்னுடைய தேவைக்காக உன்னைய பறிச்சிக்கிறேன், நன்றி அப்படின்னு மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பறிச்சுட்டு வீட்டில் கழுவுனீங்க இல்லையா, அந்த வேரை தனியாக எடுத்துருவீங்க இல்லையா, அதற்கு பிறகு கல்லுப்பு, மஞ்சள் இதை போட்டு அந்த தண்ணியில் இந்த வேர் பகுதியை மட்டும் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அந்த வேரில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வைங்க. பிறகு ஒரு பித்தளை தட்டோ செம்பு தட்டோ எது இருக்கோ அதை எடுத்துக்குங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அந்த தட்டில் அதில் நம்ம இந்த வேரை வச்சுக்கலாம். இப்போ இதோடு நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களுக்கு உகந்தது. இந்த மிளகை வச்சு தான் நம்ம கந்தசஷ்டி நாளில் 6 நாட்களும் இந்த வெறும் மிளகை மட்டும் சாப்பிட்டுட்டு முருகனுக்காக நம்ம விரதம் இருப்போம். அது மட்டும் இல்லை, அம்மன் கோவிலில் இந்த மிளகும் உப்பும் கலந்து நம்ம பரிகாரமாக கோவிலில் அந்த பலிபீடத்தில் நம்ம போடுவோம். இது மாதிரி இந்த மிளகு அப்படிங்கிறது பணவசியத்துக்காக, தாந்திரீக செயலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த 6 மிளகையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு
உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும். யார்கிட்டையாவது கொடுத்த காசு உங்களுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா எனக்கு சீக்கிரம் அவரோட பேரை சொல்லி அவரிடம் இருந்து பணம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முருகனோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. இந்த மந்திரம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் முருகனோட மூல மந்திரத்துக்கு சக்தி அதிகம். அந்த மிளகை அந்த வேரோட சேர்த்து வைங்க. அதற்கு பிறகு இதில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். இன்றைய நாள் பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய நாள். சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம அந்தந்த நாளில் பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், கல்லுப்பும் மிளகும் சேரும்போது அதற்கு அளப்பரிய சக்தி இருக்குது. அதனால தான் அம்மன் கோவிலில் அதை நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இது திருஷ்டியை போக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இப்போ இதோடு நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி விலை. அதை கொஞ்சோண்டு வாங்கி வீட்டில் எப்போவும் பூஜை அறையில் வச்சுக்குங்க. ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் இந்த வெட்டிவேர் மாலை சாத்துவாங்க. ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். தாந்திரீக பரிகாரங்களுக்கும் பண வசியத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதனால் இதை வீட்டில் நம்ம வச்சுருக்கணும். இந்த வெட்டிவேர் நிறைய வேணும்னலாம் இல்லை. இதில் ஒரே ஒரு சின்ன துண்டு இருந்தாவே போதும். அதே போல தாங்க குப்பமேனி வேரை நீங்கள் முழுவதுமாக வைத்து நீங்கள் பூஜை செஞ்சுருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு, ஒரு கீழ்ப்பகுதியில் ஒரு சிறு துண்டு இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து முருகன்கிட்ட வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி இப்போ இதையெல்லாம் ஒரு துணியில் போட்டு கட்டிக்கிங்க. அது சிகப்பு துணியாகவோ மஞ்சள் துணியாகவோ அல்லது வெள்ளை துணியாகவோ இருக்கலாம். நீங்கள் ஏங்க அப்போ இந்த கலர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நான் வீடியோவுக்கு பளிச்சுன்னு தெரிவதற்காக இதை வச்சுருக்கேன். இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி திரும்பவும் முருகனோட மூல மந்திரம் சொல்லுங்க. சொல்ல தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் இதை பூஜை அறையிலேயே முருகன்கிட்ட வச்சிருங்க. பிறகு நீங்கள் அடுத்த நாள் இதை பீரோவில் வைங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருச்சு அப்படின்னா இதை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்கு திரும்பவும் மாற்றி வைங்க. இது மாதிரி நீங்கள் பரிகாரம் செய்யும் போது நீங்கள் நினச்சது நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.